வணக்கம் டு தமிழா. போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு குட்டி எல்லோ பாக்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்கு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M5 ரீட்டைல் பாக்ஸ் இருக்கு. இந்த போக்கோ M5யோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு முதல் பார்வை வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். கேமரா சாம்பிள்ஸ் இது வந்து கேமிங்க்கு சூப்பராக இருக்குமா, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ போக்கோ M5 தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. போக்கோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, போக்கோ ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இப்போ இந்த போக்கோ 5 ஃபோன் எப்படி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து போக்கோ M5 ரீட்டைல் பாக்ஸ் மேட் இன் இந்தியா பின் பக்கம் போட்டிருக்காங்க. பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் இன்னொரு கவர் இருக்கு. ஒரே எல்லோவே தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக் கேஸ் இருக்கு. இதான் வந்து போக்கோ M5 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ எங்கிட்ட இருக்கிறது ஸோ இது என்ன கலர்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு இது வந்து ப்ளூவாக தெரியலாம், சில பேருக்கு இது க்ரீனாக தெரியலாம். எனக்கு வந்து ஒரு டைப்பான க்ரீனாக தெரியுது. இது ஆக்சுவலாக டீல் கலர். டீல் கலர் வந்து க்ரீன் மற்றும் ப்ளூ சேர்ந்த ஒரு கலர். ஸோ உங்கள் கண்ணுக்கு இது எந்த கலராக தெரியுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்ப்போம் உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. எல்லோ, இந்த கலர் மற்றும் ஒரு பிளாக் கலரில் கொண்டு வராங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் வந்துருக்காங்க பாருங்க. ஒரு லெதர் மாதிரியான ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் இதில் இருக்கு. பட் இது லெதர் இல்லை, பிளாஸ்டிக் தான். பட் ஃபினிஷ் வந்து ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, டிசைன்லாம் பற்றி நான் சொல்லேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 22.5 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. பட் இந்த ஃபோனுக்கு வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் மேக்ஸிமம் உண்டு. சரி, இப்போ இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வந்து லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ்னு சொன்னேன் இல்லையா, பிளாஸ்டிக் பாடி தான், பட் லெதர் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் தந்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்டர் டிசைன். இது ஸ்க்ராட்சு, கைரேகை இதெல்லாமே இதில் வந்து படியாது. ஸோ ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலே வந்து பிளாக் கலரில் இந்த கேமரா மாடியூல் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வடிவத்தில் இது மேலே பண்ணியிருக்காங்க. கேமரா பற்றிலாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிசைன் பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.9 mm திக்னஸ் மற்றும் ஒரு 201 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் வந்து ஒரு ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து IR சென்சர் இருக்கு. ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், USB டைப்-C போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே தந்திருக்காங்க. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். என்னடா அது இப்போ வந்து 5G வரக்கூடிய டைம் ஆச்சு, இன்னும் 2-3 மாசத்துல இந்தியாவில் 5G வரப்போகுதே, இந்த 4G இருக்குன்னு நினைப்பேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லா ஊருக்கும் வராது. சில குறிப்பிட்ட சர்க்கிள்ஸ் தான் கொண்டு வருவாங்க. பெரிய சிட்டிஸுக்குலாம் தான் அப்படி கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து மற்ற சிட்டிஸு மற்ற டவுன்ஸுக்குலாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி வந்தால் கூட கவரேஜ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு 2 வருஷம்லாம் ஆகும். அப்படி முதல்ல 5G வரும்போது பிளானும் ரேட்டுலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு 5Gலாம் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 5G ஃபோன் வாங்குற விலைக்கு ஒரு நல்ல ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும், கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த போக்கோ M5 எல்லாம் இப்போ வருது. ஸோ இன்னும் 1 வருஷங்கள்லாம் கழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 4G ஃபோன்கள் அவ்வளோ வராது. 5G தான் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. பட் இப்போதைக்கு 4Gயும் வருது, 5Gயும் மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் ஓடி இது வருது. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே. இது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது வந்து அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30, 60 இல்லாட்டி 90 FPS போகுது. நீங்கள் 60 FPS இல்லாட்டி 90 FPS வந்து நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 240 Hz டச் சாம்பிளிங் தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்டிவ் லேயரோட வருது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேலாம் இல்லை, LCD டிஸ்பிளே தான். பரவாயில்லாம ஒரு டிஸ்பிளே, படம் பார்க்கறதுக்குலாம் ஓகே. இந்த விலைக்கு வந்து ஒரு டிசைனான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஒரு கீ பாயிண்ட்டுக்கு வருவோம், அதாவது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து இந்த விலை வந்து எனக்கு இப்போதைக்கு நான் வீடியோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 10,000 ரூபா கிட்ட வரும் நான் நம்புகிறேன். அப்படி வரும்போது நீங்கள் இந்த விலைக்கு நீங்கள் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கலாம், 4G ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 2 ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது 5Gக்கு இது வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 5Gக்கு வந்து 5G காஸ்ட் ஆட் பண்ணதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போதைக்கு இன்றைய கால நிலைமைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டெக்கோட ஹீலியோ G99 என்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய 2வது ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஹீலியோ G99 சிப்செட்டில்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களோட நோட்டல் ப்ரோ வந்து கொண்டு வந்தாங்க 4G ஸ்மார்ட் ஃபோன். அதுலேயும் வந்து இந்த சேம் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கேமிங். இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேமிங் திறன் இதில் கிடைக்குது. அப்புறம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மீடியம் மற்றும் ஃப்ரேம் ரேட் வந்து ஹையில் வச்சு விளையாட முடியுது. ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஸ்மூத்தான ஒரு கேமிங். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மற்ற விஷயங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சிப் செட்டாக தென்படுது. இப்போ கேமரா வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு 3 கேமரா தந்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. சாம்சங்கோட JN1 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்கு. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து தனியாக LED லைட் கிடையாது, பட் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் தான் உங்களுக்கு கிடைக்குது. 1080p நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ, பேனரோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் ஆப்ஷன்லாம் வந்திருக்காங்க. நைட் மோட், போர்ட்ரேட் மோட் அதெல்லாம் வந்து எடுக்கலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080p 30 fps வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நான் நடக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல வெயில். நேற்று நைட்டு ஒரேடியாக மழை பெஞ்சிட்டு இப்போ ஃபுல் வெயிலில் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியெல்லாம். நேற்று நைட்டு வந்து மழையை பார்த்திங்கன்னா கொட்டோன்னு கொட்டி சேர்த்து பின்னாடி தெரியுது பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி, வீட்டை சுற்றிலும் தண்ணி. அங்கே ஒரு கால்வா போகுது. அந்த கால்வா வந்து முக்கால்வாசி தண்ணி ஏறியாச்சு. அந்த அளவுக்கு மழை பெங்களூரில் கொட்டி தீர்த்துருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்திருக்காங்க. 18 watts சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இது வந்து Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI வெர்ஷன் 13 இது கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்து தனியாக போட்டுமான்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதான் வந்து Poco M5, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது எனக்கு 5G வேண்டாம், 4G போதும், ஆனால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும், கேமிங்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பெர்ஃபார்மன்ஸை முக்கியம் தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது அமைது. மற்றபடி ஒரு டீசெண்டான ஒரு கேமரா, ஒரு டீசெண்டான டிஸ்பிளே, அவ்வளோதான். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்லா கிடைக்கும். ஸோ இதான் வந்து Poco M5. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் எடுத்து விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.